பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அரசியல் என்றாலே சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய இந்திய தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல் என்றால் சாக்கடை இல்லை, அது பூக்கடையாக மாற்றும் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம், பேச்சு இழக்கலாமா. இன்றைய காணொலியில் எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத காணொலிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அக்கா வணக்கம். இப்போ 3 விஷயம் நான் குறிப்பா இந்த காணொலியில பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு நம்மளுடைய 15ஆம் தேதி நடக்க போறக்கூடிய தண்ணீர் மாநாடு, அதற்கு பிறகு 21ஆம் தேதி நடக்கக்கூடிய கடலம்மா மாநாடு, அதற்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய SIR குறித்தான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில. அதுக்கடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் களத்துல ஏதாவது நடந்துட்டு இருக்கா? ஆமா, எப்படியாவது பிடிச்சிடணும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதை பிடிக்கணும் எதை விட்டுறக்கூடாது சொல்றாருன்னு பார்த்தா, வேதாரண்யம் தொகுதியையும் பல்லாவரம் தொகுதியும் நம்ம கோட்டை விட்டுட்டோம், இனிமே அடுத்த கோட்டைக்கு போகும்போது இதை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது நாம் தமிழர் கட்சி கோட்டை அப்படிங்கறத தெரியாம சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நினைச்சு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கடந்த முறை 12,000 சொச்சம் வாக்குல தோல்வி திமுக, அதுக்கும் காரணம் நாம தான். அப்ப இந்த தடவை ஈரப்பட வேற கட்டாயம் ஆகி வேணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சியோட எழுச்சி நாயகன் அண்ணன் கார்த்தி அவர்கள் வேற கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய பல்லாவரத்திலையும் அதே பேர்ல வரக்கூடிய கார்த்திகேயன் மருத்துவர், அவரும் ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது. கட்டாயம் நல்ல கருத்தியலோட பேசக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர். ஆமா, அப்படிங்கும் போது இவங்க 2 பேருமே டஃப் காம்படிஷன் அப்படிங்கறதுனால திமுக கியரப் ஆகுது. தமிழ் தேசிய கருத்தியலை வீழ்த்துவதற்கு திராவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் கொஞ்சம் நெஞ்ச சம்பவம் எல்லாம் பண்ண மாட்டாரு, ஏற்கனவே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருமே சரி கட்சியுடைய கருத்தியலை போர்வாளாக இருந்து கொண்டு போய் மக்களிடம் கடத்துவதற்கான முக்கிய புலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தயக்கம் இல்லாம. காரணம் என்ன, ஊடக விவாதங்கள் நம்ம பார்த்தப்போ 2 பேருமே அசாத்தியமான திறமையை கொண்டு அவங்களுடைய வாத பிரதிவாதங்களை எடுத்து வைப்பாங்க. அது கருத்தியல் ரீதியாகவும் இருக்கட்டும், சமர் ரீதியாகவும் இருக்கட்டும், எடுத்து வீசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போர்வாள்களாவே நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை பேட்டையா குத்துப்பட்டு சாவுறது அப்படின்னு திராவிடம் துடிக்குது. ஆமா, இப்ப அதுதான் ஒரு பெரிய இடையூறா திராவிட கருத்தியல்வாதிகளுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் இருக்கு. ஆனா இடையில நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மத்த கட்சிகள் கூட்டணிகள் அதெல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் நம்ம நம்மளுடைய பாதையில தெளிவா இருக்கிறோம், நம்மளுடைய கருத்தியல்ல தெளிவா இருக்கும். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாலே நம்ம பெரும்பாலும் நேர்மையா தேர்தல் அணுகிறோம். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தா, இப்ப SIR ஒரு பெரிய இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த திராவிடம் நமக்கு இப்படி தமிழ் தேசியத்துக்கு பயந்துகிட்டே இங்க சாகிறத விட ஓங்கோலுக்கு போகலாம். ஏன்னா ஒரு அறிவு திருவிழாவா? ஆமா, அதான அவங்களோட பிறப்பிடம். ஏன் இந்த பிறப்பிடத்துக்கு போய் திராவிடத்தை அமைக்க வேண்டியதானே நம்மளோட கேள்விகள். அறிவு திருவிழாவா? அறிவே இல்லாதவர்கள் ஒன்று கூடி திருவிழாவா கொண்டாடுறதும், அறிவே இல்லாத ஆலயத்துக்கு அறிவாலயம்னு பேரு வச்சு அதுல பொன்முடி சொல்ற மாதிரி அந்த கதைகள் பேசி மகிழ்வதும் திராவிடத்துக்கு வழக்கம் தானே. அது மாதிரி இல்லாத ஒண்ண தேடி அவங்க ஒரு விழா கொண்டாடுறாங்க. அதான் அந்த அறிவு திருவிழா நினைக்கிறேன். அதுலதான் துரைமுருகன் அவர்கள் உதயநிதியை பார்த்து என்ன ராஜராஜ சோழன் வம்சத்தாளுநி அப்படின்னு ராஜராஜ சோழன் அப்படின்னு பாடி இருக்காரு. ராஜேந்திர சோழனுக்கு தெரிஞ்ச என்ன அவங்களோட மொழியில சொல்லணும் அப்படின்னா, அவர் பெரியார தூக்கி பிடிக்கிற இவங்களுக்கு தெரியாது இவங்க எந்த லட்சணத்துல பெரியார கேவலப்படுத்துறாங்க. பெரியார் அவருடைய கல்லறையில புரண்டு படுப்பாருங்கிற மாதிரி இல்ல, அந்த கைத்தடியை எடுத்துட்டு தலையில நங்கு நங்குன்னு போடுவாரு. என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட போறியா இல்லையான்னு கொப்பன் குதிச்சாப்புல இப்ப என்னடானா என்ன பொதிட்டு திரியுறீங்களா அப்படின்னு கைத்தடியால அடிப்பாரு. அது வேற கதை. அதே மாதிரி ராஜராஜ சோழன் வம்சத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழும்பி கழுத்தை பிடிப்பாங்க. அரண்மனை பார்ட் 3, 4 மாதிரி பிறகு அவங்க அரண்மனையே கிடுகிடுக்க வச்சிரும். அதாவது ஆவியாட்டாவது கேள்வி கேட்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம இந்த ஏன் நீங்க இவ்வளவு தமிழ் தேசிய வெறுப்பு கொண்ட நீங்க ஏன் தமிழ் மன்னர்களை உங்களுக்கு குத்தகைக்கும் வாடகைக்கும் எடுத்து பொருத்தி பாக்குறீங்க? ஏன் உங்க கிருஷ்ணதேவராயர் இல்லையா? உங்களுக்கு பேசாம வாழ்த்துறதான் முடிவாயிடுச்சு. கிருஷ்ணதேவராயர் போல் வாழ்க, அந்த வம்சத்தை வீரனேன்னு சொல்ல வேண்டியதானே, தெரிஞ்சிரும் குப்பன்னு. இங்க நாங்க தமிழர்களுக்கான ஆட்சி பண்றோம், தமிழர் சொல்லிட்டு அப்படின்னா இந்த மாதிரி தானே பண்ணணும்க்கா.
தமிழர் அதான் இனிமே அந்த பருப்பெல்லாம் வேகாதுங்கிறது தான் தமிழ் தேசியம் வலுவா கருத்துக்களை எடுத்து வைக்குது. மக்கள் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு தெரியும். பெருத்த செயல்பாடு, பெருத்த ஒரு நிகழ்வு என்னன்னா, அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு 3 மடங்கு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். அதுலயும் பெரிய கூட்டம். குடும்பமாக, ஏன்னா நான் போன வருடம் போனதும் எனக்கு தெரியும், இந்த வருடமும் நான் பாக்குறேன். பார்க்கும்போது இளைஞர் பட்டாளம் எது விஜய் வாக்கு, அண்ணனோட வாக்கெல்லாம் விஜய்க்கு போயிரோன்னு இந்த கருத்து திணிப்பு பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த இளைஞர் கூட்டமும் குடும்ப கூட்டமும் அதிகமா இருந்தது. கை குழந்தையோட வந்து நின்று பொறுமையா 4 மணி வரைக்கும் பந்தி போயிட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி இதுவே ஒரு பிறந்த நாளுக்கு அண்ணனை பார்க்கணுங்கிற துடிப்பே இளைஞர்களுக்கு இருக்குன்னா, ஓட்டு போடும்போது இவங்க எவ்வளவு யோசிச்சு ஓட்டு போடுவாங்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படிங்கறத புரிய முடியுது. சோ எல்லாரும் மொத்தத்துல பயந்து நடுங்கி ஒரு கிரியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப கருணையாக ஒரு பெரிய ஒரு தன்னையே வந்து ஒரு மெழுகுவர்த்தி போய் உருக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் அவர்கள் விளக்குறதுனால அந்த அன்பை பராமரித்து பகிர்ந்து கொள்வதற்காக மாற்றி பரிமாறிக்கொள்வதற்காக சில தலைவர்களை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு தலைவா வா வான்னு சொன்ன பிறகும் வெளியில வராம அப்புறம் ஒரு 2 மணிக்கு கார் எடுத்துட்டு குறிஞ்சிட்டு ஓடின ஆட்கள் கிடையாது. சோர்வுறாம வந்த அத்தனை பேரும் புகைப்படமும் எடுத்து அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தியதான். இதுல என்ன அன்புலாம் கேட்க கூடாது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று பாருங்க ஃபர்ஸ்ட், அப்படி அப்புறம் தெரியும். உங்க ஒரு சிவகுமார் என்ற பெரிய நடிகருக்கு அவர் நடந்து போகும்போது அவரை செல்ஃபி எடுத்தா பிடிக்கல, பிடுங்கி தூர எறிகிறாரு. அவருடைய மகன்களுக்கும் அதே மாதிரிதான், செல்ஃபி எடுத்தா பிடுங்கி தூர எறிகிறாங்க. அப்படி ஒரு சின்ன சம்பவத்துல ஒரு நாள் என்றைக்கோ நடக்கும் போது ஒரு செல்ஃபி எடுக்கிற பொறுமை கூட இல்லை. என்ன எப்படி நீ ஏன் அனுமதி இல்லாம எடுக்கலாங்கும் போது ஒரு தலைவன் சோர்வுறாம இரவு வரைக்கும் புகைப்படங்கள் எடுக்க ஒத்துழைக்கிறாரு, அதே புன்னகை மாறாம இருக்கிறாரு அப்படின்னா அதுவே ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி மாமா வந்து ரொம்ப வேகமா வந்து வரக்கூடிய 3 மாநாட்டுகளுக்கு ரொம்ப கடகடன் வேலை பார்க்கறாங்க, நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல குறிப்பாக முதலாவதாக நீரின்றி அமையாத உலகு, நினைவில் நிறுத்தி பழகு, ஒவ்வொரு துளியும் உயிர் துளி, பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து தண்ணீர் மாநாடு வருகின்ற 15 நவம்பர் வச்சிருக்காங்க. தண்ணீர் மாநாடுன்னா இந்த தண்ணீர் மாநாடு இல்ல, குடி தண்ணீர் மாநாடு. அதாவது ஏன்னா இந்த பக்கிகளுக்கு நம்ம சொல்றதெல்லாம் தெளிவா சொல்லணும். பிறகு எப்படி தெரியுமா வெட்டி ஒட்டி பரப்புவாங்க, டாஸ்மாகை ஆதரிக்கும் சீமான், தண்ணிக்கு ஆதரிக்கும், குடிகார தண்ணிக்கு ஆதரிக்கும் சீமான்னு புரளியை கிளப்பி விடுவாங்க. அதனால அந்த தண்ணீர்ல நீரின்றி அமையாத உலகு, நம்ம உலகம் வந்து 80 விழுக்காடு நீரால் ஆனது அப்படிங்கிறது, உடம்பு மாதிரியே அப்படிங்கிறது பூமியின் 1/3 பங்கு தான் வந்து நாம, மீதி எல்லாமே வந்து நீரு அப்படிங்கிறத பறைசாற்றும் வகையில நீரே இல்லாம யாருமே அந்த நீரை குடிச்சாதான் நமக்கு உயிர் வாழவே முடியும் அப்படிங்கிறது. உடல் 10 நாள் கூட சாப்பாடு உணவு திட ஆகாரம் இல்லாம உயிர் வாழ முடியும், ஆனா நீர் இல்லாம 3-4 நாட்களுக்கு மேல வாழ முடியாது. நமக்கு தெரியும், நம்மளுடைய தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் அவருக்கு உயிரை இருந்தது நமக்கு தெரியும். அப்படி நீர் வத்ததுன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒரு ஆர்கன்ஸ்லாம் எப்படி போகும் தெரியும். ஆனால் வெறும் நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உயிர்களுக்குமான, இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான ஒரு ஆதாரம், ஒரு தேவை, அவசியம் அப்படின்னு சொல்லலாம் நீர். அந்த நீரினுடைய அவசியம் இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில இருக்கு, அது எப்படி பண்டமாக்கப்பட்டு இருக்கு, சந்தை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதுல எவ்வளவு கலப்படங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, இதனால உயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இதனால எப்படி இனம் அழியுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு, நிலவளம் இதனால எப்படி பாதிக்கப்படுது. ஆமா, பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் எப்படி நம்மளுடைய நீர்வளத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அவர்கள் இங்க வந்து நிறுவனங்களை நடத்துறாங்க. ஆனா நாம வந்து இன்னைக்கும் வந்து செடிகள் போன்ற செடிகளை வந்து இன்னைக்கும் வந்து நம்ம எப்படி வந்து அதை குறித்து ஒரு பெரிய சிந்தனை எல்லாம் இல்லாம நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்த்தேன்னா அதை பத்தி பொருட்படுத்தாம நீர்வீழ்ச்சிகள் தானே வந்து கருவேல மரங்கள், அதை கூட வந்து பொருட்படுத்தாம நம்ம வந்து ஆட்சியாளர் பெருமக்கள் இருக்காங்க. இப்படி பல வகையான செய்திகள், அறிவியல் சார்ந்தது, சூழல் சார்ந்தது, நீர் பொருளாதாரம் சார்ந்தது போன்ற பல தரவுகளையும் வந்து சீமான் அவர்கள் ஒரு பெரிய மாநாட்டுல வந்து அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த போறாங்க. நம்ம கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க மாடுக்கு வைக்கிறீங்க, ஆட்டுக்கு வைக்கிறீங்க, நீருக்கு வைக்கிறீங்க, மலைக்கு வைக்கிறீங்க, மரத்துக்கு வைக்கிறீங்க,
இதுக்கெல்லாம் அரசியல்னா என்ன தெரியாதா? கூட்டணின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போயிட்டு நீங்க போயிட்டு இதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கேயாவது உங்களுக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எங்க நாங்க எப்படி கல்குவாரி வைக்கிறது, கல்குவாரியில வந்து அதை வந்து எவனா அறப்பொரு இயக்கம் மாதிரி எடுத்து போட்டு மக்கள் கருத்து கேட்பு நடத்தினா சேர தூக்கி அடிக்கிறது அப்படின்னு எங்களுடைய வலிமை அப்படி போயிட்டு இருக்கும் போது கேவலம் நீங்க இயற்கைக்காக பேசுறீங்களே அப்படின்ட்டு இந்த கேவலப்பட்ட ஜந்துக்கள் நம்மளை பார்த்து சொல்லும். அதனால அவங்களெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். மக்கள் திரளாக கூடுங்க. அங்க வந்து இன்னொரு முக்கியமான சம்பவமும் நடக்க இருக்கிறது. அது அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் காத்திருக்கணும். அதே மாதிரி கடலம்மா கடல் சூழ் உலகு காப்பதே அழகு அப்படிங்கிற கொள்கையை கோட்ஸை வந்து முன்னாடி வச்சு நாம வந்து அந்த கடலம்மா மாநாட்டுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம். அதில் கடல் மழைதான் நம்ம எல்லாருக்குமான ஒரு நீரினுடைய அடிப்படையா இருக்கு, அது மூலமா இருக்கு. ஆனா கடல் என்பது ஆழித்தாய். நமக்கு வந்து அது எவ்வளவு வந்து தேவை அவசியம் அப்படிங்கிறதையும் ஒரு 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 மாநாடு வச்சு அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம், மீனவ சமூகம் இல்ல நம்ம வந்து கடல் உணவுலதான் 20 விழுக்காடு 25 விழுக்காடு வரைக்கும் உணவு தேவையில வந்து பூர்த்தி அடைகிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. எப்படி நம்ம வந்து நிலத்துல வந்து உழுது வேளாண்மை செய்யறோமோ அந்த மாதிரி கடல்ல வேளாண்மை செய்து நமக்கு வந்து கடல் உணவுகள். அப்ப இப்ப சில மேதாவிகள் கேட்பாங்க, அதுதான் எங்களுக்கு தெரியுமே, அதுல என்ன நீங்க கடல்ல பெருசா இப்ப வந்து புரட்சி பண்ண போறீங்க அப்படின்னு மேதாவிகள் கேட்பீங்க. அதுக்காக தான் பல நிரூபணங்கள் இருக்கு. எப்படி திட்டமிட்டே ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து கடற்கரை ஓரங்களை அபகரிக்கின்றன, துறைமுகம் வைக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல கடல் வாழ் உயிரினங்களை அழிக்கின்றன, பவள பாறைகளை சிதைக்கின்றன அப்படிங்கிறதுக்காக தான் இதை முன்னெடுத்து பேசுறோம். முக்கியமா பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே பிளாஸ்டிக் பைகளோட இது தேவையற்ற பொருட்களை கடல்ல வீழ்த்துறது, அதாவது விழ வைக்கிறதுனால இல்ல கலக்க வைக்கிறதுனால எவ்வளவு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது, அந்த பிளாஸ்டிக் துகள்கள் ஓடுகின்ற மீன்களை சாப்பிடுற நமக்கு எவ்வளவு துன்புறுத்தல்கள், எவ்வளவு அச்சுறுத்தல், புற்றுநோய்கள் வரும் அப்படிங்கிற அந்த கருத்தை உள்வாங்கி அதில் விழிப்புணர்வு அடைய வைக்கணும். சும்மா கடலமான எல்லாருக்கும் தெரியும் கடல்ங்கிறது எவ்வளவு பெரிய பொருளாதாரம்னு எல்லாருக்குமே தெரியும் தான். ஏன் எடுத்து பேசுறோம், அதுல என்ன புரட்சி பண்றோம்னா இந்த கார்ப்பரேட்டுகளின் அடிமைகளான அரசாங்கங்கள், மாநில அரசும் ஒன்றிய அரசும் நம்மளை எப்படியெல்லாம் பூர்வ குடிகளை அகற்றி பணத்திற்காக பெரிய பெரிய பாம் பிளாஸ்டர்கள் மாதிரி துறைமுகங்களை கொண்டு வருது, அதுக்கான வேலைகளை எப்படி எப்படியெல்லாம் மழுங்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த மாநாடு. அதனால 21ஆம் தேதி தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகள், பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இதை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அன்போட கேட்டுக்கிறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, நவம்பர் 17 அன்றைக்கு ராஜரத்னம் அரங்கத்துக்கு வெளியில எக்மோர்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக SIR எதிர்த்து இந்த தீவிர திருத்தம், அதாவது வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தமா, ஆமா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ ஆஃப் த எலக்டோரல் ரோல், அதுதான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கு. அதை எடுத்து பணியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா நாம வந்து ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் அப்படிங்கிற புரிதலே இல்லாம மக்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது பறிக்கப்படுது, வாக்குரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படுது, நூதன முறைகள்ல பண்ணப்படுது. அது வந்து இந்த ஒன்றிய அரசே வந்து தங்களுடைய ஏவல் துறையாக அல்லது தங்களுடைய கைப்பாவையாக கண்ணசைவுல செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யுது அப்படிங்கறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்வு. ஆனா அதனால எவ்வளவு பாதிப்புகள், எவ்வளவு இம்பாக்ட்ஸ், எவ்வளவு பின்னடைவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்ல போறோம். அதை வந்து கவனமாக மக்களும் கவனிக்கணும். அதற்கு மக்கள் ஒழுமித்தமாக எங்களோட கைகோர்த்து இணைந்து அதை எதிர்த்து கண்டனமிடணும். அட் த சேம் டைம் அதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டு வந்து நம்மளுடைய வாக்கு வந்து நம்மளுடைய வாக்காளர் அட்டை கிடைப்பதற்காகவும் நம்மளுடைய வாக்குகள் வந்து பறிபோகாம இருப்பதற்காகவும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து நம்ம கலந்துக்கோங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு ஒண்ணு நடக்கும்போது ஒன்று கூடுறது கிடையாது. டங்ஸ்டன் பிரச்சனையா, அது விவசாயி பிரச்சனை, மதுரை பிரச்சனை, அரிட்டாப்பட்டி பிரச்சனைன்ட்டு அதுக்கு ஒதுங்கிடுவாங்க பொதுமக்கள். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையா, டாஸ்மாக் பிரச்சனையா, அது வந்து குடிகார பொம்பளைங்களோட பிரச்சனை அப்படின்ட்டு அதை ஒதுங்கிறோம். மின்சார பிரச்சனையா, அது வந்து நமக்கு இல்ல, ஏழை மக்கள் தானே பாதிப்படைவாங்க, நம்ம எப்படினாலும் கட்டிடுவோமே அப்படின்னு ஒதுங்குவீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அதில் சம்பந்தப்படாதவங்க நமக்கு என்ன வந்துச்சுன்னு அடிக்கடி தங்கி பாத்திமா சொல்ற மாதிரி அவன் கூரை தானே எரியுது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருவீங்க. ஆனா நம்ம கூரை எரியறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாதுங்கிறது உங்களுக்கு புரியாதும்பாங்க. இப்போ இவ்வளவு நாள இது அவங்கவுங்க பிரச்சனைன்னு ஒதுங்கி போனீங்க. ஆனா இன்னைக்கு
பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேர்ந்த பிரச்சனை இது. ஆமா, NRC 18 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட நெருக்கடி சிக்கல். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் இது குறித்தான விழிப்புணர்வை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடத்தணும். நம்மளுடைய வாக்குகளுடைய உரிமையை, நம்மளுடைய வாக்காளர் அட்டையை பெறுவதற்கான எல்லா முயற்சியும் களத்துல இறங்கி செய்து கொடுக்கணுங்கிறது செகண்டரி. பட் இதை ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான புரிதலையும் மக்களுக்கு அங்க பிடிச்சதையே இப்ப வந்து நம்ம குடிசைய பிடிச்சிச்சு. அதனால முழிச்சுக்கோங்க, வந்து இந்த எதிர்ப்பை பெருத்த எதிர்ப்பை தெரிவிங்க. இது அப்படியே வாஷ் அவுட் ஆகி, அதாவது வெளியேறி போன எஸ்ஐஆர் திருத்தங்கிறது அவங்க பின்வாங்கி போனால் ஒழிய நமக்கு பெருத்த சதவீதத்துல வாக்கு அடிபடும். அதுல உங்க பிள்ளைங்க இருக்கலாம், நீங்க இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கே மொத்தத்துல வாக்களிக்கும் உரிமை இல்லாம போகலாம். ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இல்லாம இது வந்து பெரிய பாதிப்பு தமிழக மக்களுக்கு தான். பீகாரை முன்னிறுத்தி தமிழக மக்களை பின்னிறுத்தும் ஒரு பெருத்த நோக்கத்தோட செய்யக்கூடிய ஒரு தந்திர வேலை இது. அதனால வாங்க, இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி சார்பா கேட்டு மீண்டும் ஒரு காணொலியில நிறைய தகவல்கள் குறித்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.